ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி 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 செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்றி 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 கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே அப்பா தேவனே இந்த கூடுகை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஏசப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த மாலை பொழுதுல கர்த்தாவே உமது கரம் எங்கள் ஒவ்வொருவோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா தொடக்கம் முதல் முடிவரை பிரசன்னத்தினால் வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. வருகிற தேவ பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடி கர்த்தாவே உமது அபிஷேகத்துல நிரம்பி வழியத்தக்க ஒரு பெரிய அனாயிட்டிங்க பெற்றுக்கொண்டு கர்த்தாவே அவர்கள் போகத்தக்கதான அளவுல பெரிய காரியங்களை நீ செய்ய போவதற்காக நன்றி 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 செலுத்துகிற கர்த்தாவே. நன்றி நன்றி கர்த்தாவே. நன்றி நன்றி கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி கர்த்தாவே. போஷிக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன், என்னை நாடத்திடும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். போஷிக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன், என்னை நாடத்திடும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். அரவணைக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன், அரவணைக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். ஆயுள் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவேன், ஆயுள் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன். கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேன். என் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். ஆமாண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா இந்த கூடுகை ஆண்டவரே நீ தேவனே பரலோகத்திலிருந்து நியமித்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீரே பெரிய காரியங்களை செய்து முடிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அன்பான தேவனே பிரஷ்ய மகளையும் ஆசீர்வாதமாய் அப்பா நீர் இடைப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. அன்பான சகோதர பாஸ்கர் பிரதரையும் கொண்டு நீ செய்ய போகிற உமது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அன்பான தாயாரிடத்துல கர்த்தாவே நீ பேச போகிற வார்த்தைக்காக ஆண்டவரே, பேச போகிற அப்ப தேவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நீரே பெரிய காரியங்கள் செய்து முடிக்க போவதற்காக நன்றி. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்துல தேவனை உயர்த்தும்படியாய் அவரை ஆராதிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா ஸ்லாக்கியத்திற்கும் பாக்கியத்திற்கும் தேவன் இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்லி இந்த நேரத்துல ஒரு சில பாடல்களை பாடி தேவனை நம்ம மகிமைப்படுத்தல. என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமா இந்த நேரத்துல தேவனை நீங்களும் சேர்ந்து பாடி தேவன் என்ன பண்ண போறோம், இந்த நேரத்துல நம்ம ஆராதிக்க போறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட அப்படின்ற ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, பாடுகுழில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, பாடுகுழில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே,
என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எல்லாம் அப்படியே தொடர்ந்து தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கலாமாம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் அப்பா எங்களுடைய பலன் குறைவதில்லை ஆண்டவரே அப்பா. இளமையில தகப்பனே நீர் எங்களை எவ்வாறு காத்து வந்தீரோ, முதிர் வயதிலும் அப்பா நீர் எங்களை எவ்வாறு தாங்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. எனக்கொத்தாசை மாறும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை மாறும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். நான் எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை மாறும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை மாறும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கும் தேவனுறங்கார். என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கும் தேவனுறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை மாறும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை மாறும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாரே.
படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகல் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். 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 எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். Hallelujah. Thank you, Father. Hallelujah. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே. இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ஃபாதர். Thank you, Father. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அப்பா, உம்முடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே.
இல்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. இல்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா, லேலுயா, ஆவியானவரே, இந்த நேரத்துல அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவ பிரசனம் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில வந்து எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். அப்பா மீட்பெரும் ரட்சகரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லவர். ஆமென். தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி. தேங்க்யூ ஃபாதர், நீ நல்லவர், எங்கள் மத்தியில் வாசமாய் இருக்கிறீர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் மீது தயவாய் இருக்கிறீர், எங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறீர், எங்கள் மீது நீர் அன்பாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர். அப்பா, நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறீர். நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் வல்லவர், நீ சிறந்தவர், எங்கள் வாழ்க்கையில் மேன்மையுள்ளவர். ஆமென். நீர் எங்கள் வாழ்க்கையில மேன்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை அனுதினமும் எங்களை நடத்துகிற தெய்வம் நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எங்களை அனுதினமும் நடத்துகிறீர். நீர் மாத்திரம்தான் எங்களை அனுதினமும் பாதுகாக்கிறீர். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே, நீர் மாத்திரம்தான். நீங்க மாத்திரம்தான் எங்களை நடத்துகிறீர். நீங்க மாத்திரம்தான் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்களை வாழ வைக்கிற தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. மரேகதுரபோஷதரடனமா லேதுரபோஷந்தரீனன மரிபலேகதரபா லேபலூத்ரபோஷமலகதரபா லேதுரமஷமலகதரடனமா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதிசயமான தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 84 சங்கீதம். சங்கீதம் 5வது வசனம். உம்மிடம் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயத்தின் செவ்வையான வழியில் கொண்டிருக்கிற பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்ம நம் பலவீனர்கள் தான். முதலாவது நான் யார் இடத்துல பலனா இருக்கப்பட வேண்டாம்? கர்த்தர் மேல் நான் பலனா இருக்கப்பட வேண்டும். அவர் மேல நம்பிக்கை இருக்கப்பட வேண்டும். கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரையே தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதா இருக்கிறபடியா கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிற. கர்த்தர் தான் என்னுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவர் தான் என்னுடைய பலனா இருக்கிறார். அநேக நேரங்களில நாம் சோர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. அநேக சின்ன சின்ன சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன சூழ்நிலை நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுவோம். அந்த சோர்ந்து போகிற வேலையில கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையோ நேரங்கள்ல சோதனை, அநேக நேரத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுவோம்.
அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை சோர்ந்து போகும்போதெல்லாம் கர்த்தர் மேல நான் நம்பிக்கையா இருக்கும்போது அவர் என்னை பலப்படுத்துவார். எத்தனை பேர் இங்க அந்த மாதிரி இருக்கீங்க? ஆமென். நம்மளை பலப்படுத்திக்கிற தேவனா இருக்கிற அழகா சொல்லப்படுகிறது பாருங்களேன். உம்மிடத்துல பாத்தீங்களா, உம்மிடத்துல பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயத்தின் செவ்வையான வழியில் அல்லேலூயா அல்லேலூயா அவர் மேல நம்பிக்கை வச்சு தங்கள் இருதயத்தை யார் மேல வைத்திருக்க? கர்த்தர் மேல வைத்திருக்க வழி எப்படி இருக்குமாமாங்க? செம்மையான வழியா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில யார் நமக்கு வழி நடத்துறாங்கன்னா கர்த்தர் மாத்திரம் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மட்டும் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள் சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்த போது கூட கர்த்தர் நம்மளை நித்தியமான வழியில நம்ம நடத்தி கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வாசிங்களேன், ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். ஏசாயா 40:29 வாசிங்களேன். சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறார். உண்மை. அல்லேலூயா. சோர்ந்து போகிறவருக்கு கர்த்தர் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது என்னங்க? பலன் கொடுப்பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க சோர்ந்து போய்க்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாருன்னா ஒரு வார்த்தை அனுப்பி உங்களுக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை அனுப்பி உங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இதுவே பூர்வ பாதையில் இதுல நடந்து கொள்ளுங்கின்ற வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி அதன்படி உங்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்து போய்கிற அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போய் ஒண்ணுமே என்னால முடியாது, அவ்வளவுதான், லைஃப் க்ளோஸ், முடிஞ்சது, இதுக்கு மேல என்னால லைஃபே எனக்கு இல்ல, இதோட என்னோட லைஃப் முடிஞ்சது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்ற, சத்துவமே இல்லைன்னா நான் அவனுக்கு சத்துவத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. சத்துவத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர்த்த பாக்குற ஒரு சின்ன பிரச்சனை வந்தா சோர்ந்து போய் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் என்னன்னா அவங்களுக்கு தேவனிடத்துல வார்த்தை இல்லாதனால சோர்ந்து போய் இருப்பார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷன் இடத்துல இருக்குதோ, எந்த பிரச்சனை வந்தா சரி அவன் பலம் கொண்டு எழுந்து ஓடத்தக்கதான மான்களை கால்களை போல கர்த்தர் காலை உண்டாக்குவார். அல்லேலூயா. நாம் பலன் அடைந்து போவதற்கு நாம் ஒண்ணு சேர்ந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. அவர் வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளவனா இருக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தை மேல நம்பிக்கையுள்ளவனா இருக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தை மேல விசுவாசம் உள்ளவனா இருக்கப்பட வேண்டும். நான் எதில் நாட்டப்படவனா இருக்கணும்னா அவருடைய வசனத்தில் நான் நாட்டப்பட்டவனா இருக்கப்பட வேண்டும். நான் உறுதியாய் நிற்கிறவனா இருக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக சூழ்நிலையினால இழந்து போகிற காரியங்கள் என்ன தெரியுங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கையே இல்லை. அல்லேலூயா. அநேகர் சோர்ந்து போயிட்டு அவங்க சுய இஷ்டத்தின்படி வாழ்க்கை செய்வாங்க. லாஸ்ட்ல பாருங்களேன், தோத்து போயிடுவாங்க. ஏன் தோத்து போறாங்கன்னா, இந்த ஆண்டவரை நம்பின என் வாழ்க்கையில எதுவுமே செய்யல அப்படின்னு ஒரே வாரத்துல என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஆண்டவரை பழி தூக்கி போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் நம்மளை எந்த சூழ்நிலையும் சிக்கி கொள்ளாதபடி நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நான் சிக்கி கொள்ளாதபடி, என்னை வலுவாதபடி, என் கால் வலுவாதபடி என்னை காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமே இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சோர்ந்து போகிற வேலையில அவர் என்னை பலப்படுத்துவாருங்க. சத்துவமே இல்லை, என்னை சத்துவப்படுத்துகிற தேவனா இருக்கிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 சொல்வது போல நிச்சயமா அவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அநேக சோர்ந்து போயிருக்கிற வேலையில இந்த வார்த்தை அறிக்கை செய்யும் போது அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. என்னைக்கு அந்த வார்த்தையை நான் கை கொள்ளுவனா இருக்கப்பட வேண்டும். நான் சோர்வுகள் எனக்கு வரும். ஆனா அந்த சோர்வுக்கு மத்தியில நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தை என்னை நித்திய வழியில் நடத்தும், பூர்வ பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பூர்வ பாதையில் என்னை நடத்தும் போது நான் எப்படித்தான் இருப்பேங்க? சந்தோஷமா இருப்பேன். சொல்லுங்களேன். அவருடைய வசனத்துல, அவருடைய வார்த்தையில நான் நடக்கும்போது என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? அல்லேலூயா அல்லேலூயா. அவர் வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு அதன்படி நான் செல்லும் போது என் வாழ்க்கை சூப்பரா இருக்கு. அல்லேலூயா
ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு இன்னைக்கே இந்த உலகத்துல நீங்க பார்க்கல, எத்தனையோ பேர் தேவனை அறியாதவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு என்ன ஆகுது, சோர்ந்து போய் என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை, தவறான காரியத்தை எடுத்துடுறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த சூழ்நிலையே வருவதில்லை. ஏன்னா எந்த சூழ்நிலை தோற்று போய் நிற்கிறார்களோ அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை தந்து அவர்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆனா அவர்களை பார்க்க கர்த்தர் நம்மை பாக்கியவானா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு நம் மீது இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு உங்க மீது இருக்கிறது. நம்புறீங்களா? சொல்லுங்களேன், கிறிஸ்துவின் அன்பு என் மேல இருக்குது, என் மேல இருக்குது, என் குடும்பத்து மேல இருக்குது, என் பிள்ளைகள் மேல இருக்குது. நான் கவலைப்பட வேண்டியது இல்லை, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். இது நம்புறீங்களா? ஆமென். இந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நம்மளை கைவிடாம காத்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை தான் நம்மளை என்ன பண்றாரு, கைவிடாதபடி நம்மை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதே மற்ற ஜீசஸ் அறியாத கூட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நம்பிக்கை அவங்க கிட்ட இல்ல. அதனாலதான் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது என்ன ஆயிடுறாங்க, சோர்ந்து போய்கிறார்கள். சோர்ந்து போகும்போது எங்கேதான் போறாங்க, அவங்க வாழ்க்கை மரணத்துக்கு கொண்டு போய்கிறான். ஆனா நம்ம எந்த பிரச்சனை வந்தா சரி பார்த்துக்கலாம்டா, என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா என் கர்த்தர் என் பலனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் பலனாய் இருக்கும் போது நான் ஏன் கவலைப்பட வேண்டிய அவசியம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நேரங்களில கர்த்தர் நம்ம துணையா இருக்கிறார். அவரது வேதம் அழகா சொல்றது, உன்னுடைய வலது பரிசுத்தில் நான் இருக்கிறேன், உனக்கு நிழலா இருக்கிறேன். நீ கவலைப்பட வேண்டியது இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேதனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன் அருகில் நான் இருக்கேன். எத்தனை பேர் சொல்றீங்க, என் அருகில கர்த்தர் இருக்கிறார், என் குடும்பத்துல என் கர்த்தர் இருக்கிறார், என் பிள்ளைகள் இடத்துல வலது பரிசுல இருக்கிறாரு, ஆமென், நிழலா இருக்கிறாரு. நான் கவலைப்பட வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. என் போக்கிலும் அவர் நிழலா இருக்கிறார், என்னுடைய வரத்திலும் அவர் நிழலா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்புறீங்கன்னா கர்த்தர் அவ்வண்ணமாவே உங்க வாழ்க்கையில வாழ தேவன் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 84 வாங்க வாங்க இன்னொருக்கா, அது 6 வாசிங்களே, 6 வாசிங்களே, இல்ல 5 வாசிங்க, 5 வாசிங்களே, 5 வாசிங்க. செவ்வையான வழி கொண்டு இருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். எதனால? கர்த்தர் மேல நான் நம்பிக்கை இருக்கேன், கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கு. என்னோட வழி எப்படித்தான் இருக்கு, அது பாக்கியமா இருக்கு, தெளிவா இருக்கு. எனக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கேன், அந்த வழியில நான் நடக்கிறேன். எப்படி இந்த வழியில நீங்க நடக்கிறீங்க, இவ்வளவு கடினமான சூழ்நிலையில, இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில எப்படிங்க இப்படி நீங்க நடக்கிறீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணு என்னதான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பாக்கியவானா இருக்கிறேன், அவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், இதுவே வழி, இதுலயே நடவுங்கள், இதுலயே ஜீவ பாதையா இருக்கிறது, நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன், அவர் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறபடியா நான் ஏன் கவலைப்படுவேன், நான் ஏன் கவலைப்படுவேன்? இல்ல, நான் கவலைப்படுவதனால எனக்கு ஒண்ணு ஆக போறது இல்லை. நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பது அது அவருக்கு எனக்கு பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பது எனக்கு பலனா இருக்கிறது. 6 வாசிங்களே, 6 வாசிங்களே. ஆளுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவன் நடந்து, ஹல்லேலூயா, என்னதான் அழுகு புலம்பலா இருந்தாலே அந்த என்னோட வழிகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது, நீரூற்றா இருக்க போகிறது. வனாந்தரமா என்னுடைய வழி, என்னுடைய வாழ்க்கை இருக்கலாம், இல்ல அதை வயல்வெளியாய் மாற்ற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயல்வெளியா இருக்குங்க வாழ்க்கை, ஒண்ணுமே நீரூற்றி ஒண்ணுமே காண அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, வனாந்தரமா இருக்கிறது உங்களை வயல்வெளியாய் மாற்ற தேவன் போதுமான தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வாசிங்களே, என்ன மலைகள் குளங்களை நிரம்பும், வறட்சியா காலமா இருக்குது, ஒண்ணுமே இல்ல, பரவல. விசேஷமா கர்த்தருடைய மகிமை மழை உங்க மேல பொழியும், உங்க வாழ்க்கையில பொழியும், அது நீரூற்றாய் பெருகு ஓடும். ஹல்லேலூயா. நீரூற்றாய் பெருகு ஓடுன்னா ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் உங்க இடத்துல இருந்து புரண்டு ஓடும் போது அது அநேகரும் அனுபவிப்பார்கள் உங்கள் மூலியமாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தாங்க, நாங்க தாங்க, நம்ம தாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல தேவனை அறியாதவர்களுக்கு ஆசீர்வாதமான யாரு நீங்க, நீங்களும் நானும் தான். நம்புறீங்களா? நான் ஆசீர்வாதவன், எனக்கானவன் நான் இல்ல, நானு பிறருக்கானவனாய் தேவன் என்னை தெரிந்திருக்கிறார். எனக்கானவனாய் வாழ்வதற்காக என்னை அழைக்கலை, பிறருக்கு நான் ஒளி கொடுக்கிறவனாய் வாழும்படிதான் தேவன் என்னை தெரிந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு தாகம் தீர்க்கிறவனாய் நான் தண்ணீராய் என்னை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த பூமியில என்ன எப்படித்தான் வச்சிருக்காருங்க? மற்றவனுக்கு கனி கொடுக்கும்படிக்கு பூர்வ பாதை காட்டும்படியாதான் உங்களையும் என்னை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லலாம், எதை காட்டுறது பிரதர்? என் வாழ்க்கைய வனாந்திரமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. வனாந்திரமா இருக்கிற வாழ்க்கை தான் வயல்வெளியாய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை வாழத்தக்க தேவன் தயவு உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், எங்க உறவுகள் மத்தியில நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ட்ரையா இருக்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை செழிக்க செய்ய தேவன் போதுமான தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரமா இருக்கு எல்லாருடைய வாழ்க்கை. நீங்க ஆதியாகமத்துல ஆபிரகாம் இருந்து ஈசாக்கு யாக்கோபு யார் எடுத்தாலும் வனாந்திரமான வாழ்க்கை தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனா அவருடைய வாழ்க்கை துவங்க 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 எப்படித்தான் இருந்ததுங்க? எப்படித்தான் இருந்ததுங்க? வயல்வெளியாய் மாறப்பட்டதுங்க. ஹல்லேலூயா. அவர்களிடத்துல அநேகர் வந்து தஞ்சம் அடையத்தக்கதாய் ஆசீர்வாதமா இருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களை அழைத்திருக்கிறாருன்னா, ஒருவேளை கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாருன்னா, நிச்சயமா சொல்றேன், உங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், என் தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், ஏன் நான் வசிக்கிற பட்டணத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், ஏன் நான் வசிக்கிற இந்த மாநிலத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்றீங்க இருக்கீங்களா? நிச்சயமா உங்களை தாங்க ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் 7வது வசனம் வாசிங்களே. எப்படிங்க நீங்க எப்படிங்க அடைவீங்களாமா? பலத்தின் மேல் பலன் அடைந்து. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் உங்களை காணப்பட தேவன் செய்வாருங்க. இந்த பூமியில எப்படித்தான் நீங்க வாழ்வீங்க? பலத்தின் மேல் பலன் அடைந்து. சொல்லலாம், ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பலன் அடைவதற்கு இல்லைங்க, பலவீனமா தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களை தான் பலவீனமா இருக்கிறவர்களை பலவானாய் மாற்றுவார். அல்லேலூயா. உலகத்தின் ஒன்றுமே இல்லாதவர்களை இழுக்கிற போல அழைத்த தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே. இங்க யாருமே வந்து டேலண்ட் உள்ள பர்சனை தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. டேலண்ட் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவனை தெரிஞ்சு அவனுக்கு அதிகமா டேலண்ட்டை கொடுத்து உருவாக்குறத நம்ம தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நான் பலவீனங்க, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ தான் எனக்கு தேவைவா. அல்லேலூயா. நான் பலவானுங்க, நான் நல்லா அடிச்சு 4 பேருக்கு தள்ளுற மாதிரி இருக்க, நீ தேவையே இல்லை. அப்படித்தான் யாரை பார்த்தா அப்படிங்க? சாமுவேலு அவங்க அண்ணாவங்களை போய் பார்த்தா அப்படி, ஈசாய் குமாரன் நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன போது அவர் என்ன பண்றாங்க? ஆஹா, இவனுங்க தான் இருக்கலாம், நல்ல ஆள் ஐட்டும் வைட்டுமா இருக்கிறவங்கள பார்த்து அபிஷேகம் பண்ணணும், இவங்களை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாமுவேல் காத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பிள்ளைகள் 8 பேர் வந்து நிக்கிறாங்க, லைன் வந்து நிக்கிறாங்க. உடனே அவங்க பெரிய பையன் வந்து நின்று உடனே சாமுவேல் என்ன பண்ற? அப்படி எந்திரிச்சு போய் அபிஷேகம் பண்ண போறாரு. உடனே தேவன் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இரு, இவளை நான் தெரிந்து கொள்ள இல்லை. தெரிந்து கொள்ளையா? சரி, 2வது பையனை கூப்பிடுங்க, 3வது பையனை கூப்பிடுங்க. அப்படியே 4, 5, 6, 7, 8, 7 முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், நான் முடிஞ்சுதான், அவ்வளவுதான். அவன் பையங்க ஒரே ஒருத்தர் இருக்காங்க, அவெல்லாம் ஒன்னுத்துக்கு ஆக மாட்டாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. சரி, நீ அவனை கூட்டு வா. அவன் இங்க வர பட்சத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், பந்தியில கை வைக்க மாட்டேன். ஆனா மனிதர்கள் தாவீது எப்படித்தான் பார்த்தாங்க? சின்ன பையங்க, அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? ஒரு பலனும் கிடையாது, அவன் ஒரு பலன் கிடையாது, அவங்ககிட்ட ஒரு சத்தமும் கிடையாது, ஆடமேச்சிட்டு இருக்கிற பையன், இவனெல்லாம் ராஜாவாக்க தேவன் ஒத்துக்கொள்ளுவாரா அப்படின்னு சொல்லி யாருக்கே அந்த எண்ணம் வந்திருக்குங்க? சாமுவேலுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம். அதனாலதான் தாவீது வந்து நிற்கும் போதே சாமுவேல் என்ன பண்றாரு? உட்கார்ந்துட்டு இருக்க அப்படி. ஆனா அவங்க அண்ணன் வந்து நிற்கும் போது சாமுவேல் என்ன பண்ணல? அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு அபிஷேகம் பண்ண போற அப்படி. ஆனா தாவீது வரும்போது எப்படி பண்ற? அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படி. ஆனா தேவன் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட இவன் தான், இஸ்ரவேல் ராஜாவாகிய தெரிந்து கொண்டவன் இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அதுதான் வேதம் அழகா சொல்லப்படுகிறது. மனுஷர் பார்க்க வண்ணமாய் நான் உங்களை பார்ப்பதில்லை. அல்லேலூயா. மனுஷனும் முகத்தை பார்க்கிறார், நானோ உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க உறவுல, உங்க சொந்தத்துல எவ்வளவு உங்க நண்பர்களை நீ எல்லாம் வேஸ்ட், நீ எல்லாம் ஒண்ணுக்காகாது ஒருவேளை உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா சொல்லுங்க, சிரிச்சு சொல்லுங்க, சொல்லுறியல்ல ரொம்ப சூப்பர், கர்த்தர் என்னதான் கொண்டு பயன்படுத்த போறார், என்னதான் பயன்படுத்த போற, என்னதான் ஆசீர்வாதமா வைக்க போற. நான் பலவீனம் தான், ஆனா பலவீனம் தான் கர்த்தர் வேணும். அல்லேலூயா. கோலியாத்தை முறியடிக்க அங்க எத்தனையோ பேர் பலவான்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனா பலவீனமா இருக்கிற இந்த பையனை பார்த்து என்ன சொன்னாங்க? தாவீதை பார்த்து, நீ எல்லாம் போய் முறியடிப்பியா? உனக்கு அந்த சத்துவம் இருக்கா? உனக்கு அந்த தைரியம் இருக்கா? அவன் எப்படிப்பட்ட ராட்சசனா இருக்கிறான் பாரு என்று சொன்னார்கள். ஆனால் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை யாரும் அறியவில்லை. அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தை தாவீது அறிந்திருந்தான், அவனே அறிந்திருந்தான்.
சிங்கத்தையே வாய் பொழந்து போட்டப்பா, கரடியை நான் துரத்துனேன், இவெல்லாம் எம்மாத்திரம். அல்லேலூயா. ஒரே ஒரு கூழாங்கல் அவருடைய வாழ்க்கை தர முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு பலவீனமா எண்ணிக்கொண்டிருக்கிறவர் தான் கர்த்தர் பலவானாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிற. ஒண்ணுமே எனக்கு இல்லைங்க, எனக்கு எந்த டேலண்ட் இல்லை, எனக்கு ஒண்ணுமே வராதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, என்னதான் தெரிஞ்சு கொண்டா சொல்றதுக்கே கஷ்டப்படுறீங்களா இருக்குது. ஆமே, உங்களை தாங்க தெரிஞ்சு கொண்டார். எதற்காக? எதற்காக? நான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்காய் வாழ வேண்டும். கர்த்தர் அதுக்காக தான் தெரிஞ்சு கொண்டாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்களே வைத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல, அநேகருக்கு பலவீனமா இருக்கிறவர்களுக்கு நீங்க பலவான்களான தேவனுடைய வார்த்தைகளிடத்தில் வைத்திருக்கிற. நீங்கள் போய் சொல்லும் போது ஒண்ணுமே இல்லாம உருப்படியே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறவனே, நீங்கள் சிங்காசனத்துல உட்கார வைக்கத்தக்கதான அபிஷேகம் உங்களிடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் ரொம்ப நல்லவரா இருக்கார்? ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவரா இருக்கார். நல்லவரா இருக்கனால்தான் இன்னைக்கு நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கூட்டி சேர்க்கப்பட்டது எதுக்காகங்க? அவருடைய திட்டம் தீர்மானம் நம்ம மீது வைத்து இங்கிருந்து நான் வெளியே போகும்போது ஒரு புதிய மனுஷனாய் போறேன். எத்தனை பேர் அந்த தாகத்தோட இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ தீர்க்கதரிசனம் வாழ்க்கையில இருந்து ஏதோ சொல்லுவாங்க, அது இல்ல. தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு மறுரூபாய் மாற்றுவதற்கான கூடுகையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்களே, இன்னொருக்க வாசிங்களே, 7வது வசனம் வாசிங்களே. அவர்கள் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே, ஹல்லேலூயா, உங்களை நிக்க வைப்பாருங்க. எனக்காய் நின்னவங்க, என்னுடைய ராஜ்யத்துக்காக பணி நின்னவங்க. இப்ப பலவீனம் தான், இல்ல நான் பலவானாய் மாற்றிட்டேன். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலனே இல்லை, எனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லி தயவு செய்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் எந்த காரியத்துல உங்களை அழைத்தாரோ அதுல உறுதியா நில்ல ஆரம்பிங்க, உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கொண்டு பயன்படுத்துவாருங்க. அவர் பயன்படுத்திக்கிற தேவனாத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வாங்க ஏசாயா 40 வாங்க. பலவனாய் மாற்றுகிறார். வாசிங்க 31 வசனம் வாசிங்களே. கர்த்தருக்கு காத்திருக்கீங்கல்ல, நான் பலன் அடைந்துட்டேன். போதுங்க சிஸ்டர், இருங்க. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், புது பலன் அடையணும். எதுக்காக? நான் பலவீனம் தான், ஆனா நீ என்னை பலவனாய் மாத்திட்டாரு. நான் என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? ஒருவேளை அந்த கேள்வியோட இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை சொல்றாரு. வாசிங்களே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகையை போல செட்டைகள் அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறுதர்கள், நடந்தாலும். அல்லேலூயா. தேவன் உங்களை அப்படித்தாங்க வைக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நான் சோர்ந்து போய் எனக்கு இந்த விஷயத்துல என்னால செய்யறதுக்கு எனக்கு டேலண்ட்டும் இல்லை, எனக்கு இதுல எல்லாம் என்னால முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இஸ் எ ராங். தேவன் உங்களை கொண்டுதான் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய் தேவன் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். உங்களை போலதான். நீங்க தாங்க நான் என்னையவா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்களே, உங்களை தான் சொல்றாருங்க. உங்களை மட்டும் தான் சொல்றாரு. அல்லேலூயா. எதுக்குமே எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, கழுக்கு சமான பலன் உங்களுக்கு கொடுப்பார். அநேக நேரங்கள்ல நான் சோர்ந்து போய்கிறேன்னு இங்க வந்து அமர்ந்திருக்கலாம் ஒரு விஷயத்துல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், சோர்ந்து போய்கிற நேரங்களில கர்த்தர் உங்களுக்கு பலனா இருக்கிறாருங்க. எத்தனை பேர் ஆமேங்கிறீங்க? ஆமே. எத்தனையோ நேரங்கள் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம்ல, அதே என்ன வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை எனக்கு வேஸ்டா இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாம் என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சங்களா, இன்னைக்கு அவர்களை டேலண்ட் உள்ள பர்சன்டாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு துறையில இருக்கலாம், ஒவ்வொரு வேலையில இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கலாம். நினைச்சு பாருங்களேன், இதுக்கெல்லாம் நான் தகுதி உள்ள பாத்திரனா? இல்ல, கர்த்தர் மாத்தி இருக்கிறார். கர்த்தர் அந்த தகுதி கொடுத்திருக்கிறார். மனுஷன் கொடுக்கலீங்க. மனுஷன் கொடுத்தான்னா மனுஷனுடைய பெருமை பேசிட்டு போயிட, ஆனா கர்த்தர் கொடுத்தாரு வச்சுங்களேன், நம்ம பெருமையை பேசிட்டு வைத்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நம்மளை உயர்த்திட்டே இருப்பாரு. உண்மையில சொல்ல பாருங்க, இன்னைக்கு என்ன அற்புதம் நடந்தால் கர்த்தர் அந்த அற்புதம் செய்யறாருங்க. ஆனா அந்த மகிமையெல்லாம் யாருக்கு தான் கர்த்தர் தர்றாருங்க? அந்த மனுஷன் எந்த மனுஷன் செஞ்சானா அந்த மனுஷனுக்கு அந்த மகிமையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமே நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த மகிமை நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சோர்வற்ற போய் இருக்கிறேன்னா எனக்கு பலனை கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான் பலனற்று போயிருக்கேன், இல்ல நான் சத்துவமற்று போயிருக்கேன், எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா,
ஆமென். சோர்ந்து போகிறவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் பெருக பண்ணுவாருங்க. எதுல? பலத்துல பெருக பண்ணுவார். பலத்துல பெருக பண்ணுவார். பலவீனத்துல பெருக பண்ண மாட்டாருங்க, பலத்துல பெருக பண்ணுவார். இன்னைக்கு அநேக நினைச்சுங்க, நான் பலவீனமா இருக்கு, இப்படியே நான் பலவீனமா இருப்பேன். இல்ல இல்ல இல்ல, உங்களை பலவானாய் மாற்றுவார். அல்லேலூயா. அநேகருக்கு கனி கொடுக்கிறவராய் கர்த்தர் மாற்றுவார். அநேகருக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே இழந்து நிப்போமா? ஓ மைட்டி காட், தேங்க் யூ ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே வர கௌதூரபா. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனம் இல்லை, நான் பலவானா இருக்கிறேன். ஒருவேளை எனக்குள்ள பலவீனம் இருந்தா இயேசுவின் நாமத்தினால கேன்சல் பண்ணுகிறேன். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் கேன்சல் பண்ணுகிறேன், எல்லாம் கேன்சல் பண்ணுகிறேன். ஒருவேளை என்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு மத்தவங்க சொன்னதை நான் மைண்ட்ல வச்சுட்டு இருக்கேன், இல்ல அதை நான் கேன்சல் பண்றேன். நான் டேலண்ட் உள்ள பர்சன்டா இருக்கிறேன், நான் தகுதி உள்ள பர்சன்டா இருக்கிறேன். தேவன் என்னை கொண்டு மகா பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். இந்த பூமிக்கு நான் தான் பிரகாசிக்கிறவனா இருக்கிறேன். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்களேன், நான் தான் இந்த பூமிக்கு பிரகாசிக்கிறவனை கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் ஆளுகை செய்ய போறேன். கர்த்தர் என்னை ஆளுகை செய்ய வைத்திருக்கிறார். இந்த பூமியில நான் ஆளுகை செய்வேன். இந்த பூமியில அநேகரை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்குது. கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்குது. நான் சகலத்தையும் ஆளுகை செய்வேன். சகலத்தையும் நான் ஆளுகை செய்வேன். சகலத்தையும் நான் மேற்கொள்ளுவேன். கர்த்தரேன் பலனா இருக்கிறார். நீரேன் பலனா இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய மகத்துவம் உள்ள கரமைகளை ஆளுகை செய்து அற்புதம் செய்வதற்கு நன்றி, அதிசய செய்வதற்கு நன்றி, பாதுகாத்துக் கொள்வதற்கு நன்றி, அற்புத கரம் மாத்திரம் தாங்குவதற்கு நன்றி. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரதர் காட் எவ்வளவு அன்பானவர், அவர் எப்படி நம்மளை வழி நடத்துறாரு, எப்படி நம்மளை பாதுகாக்கிறான்னு சொல்லிட்டு அழகா பேசினாங்க. அத கண்டினியூஷனா தான் நான் இப்போ உங்களோட பேச போறேன். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற டாபிக் என்னன்னா, டிவைன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்ற ஒரு டாபிக் தான் நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஒரு தெய்வீக உறவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப நம்ம நார்மலா மனுஷர்களா இருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிறோம். இப்ப நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கும் போது நம்மளுக்குள்ள எத்தனை உறவுகள் இருக்குது? எத்தனை உறவுகள் இருக்குது? கணவன், மனைவி, பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சொந்த பந்தத்தோட ஒரு உறவுல தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த உறவுல எத்தனை உறவுகளோட நம்ம நெருக்கமா இருப்போம்? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகள் எப்படி இருக்கிறது, அப்புறம் பிள்ளைகளோடு இருக்கிற உறவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இப்ப நம்ம தலைமுறையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப நம்ம ஒரு கணவன் மனைவியா, பிள்ளைகளுக்கு ஒரு தாயும் தகப்பனுமா நம்ம இருக்கிறோம். இப்ப தாயும் தகப்பனுமா இருக்கிற நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம்? இன்னைக்கு தகப்பனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே என்ன பொறுத்தவரையிலும் ஒரு தனித்துவமான ஒரு குணம் இருக்கணும். அப்படின்னா ஒரு தகப்பனின் அன்பு. ஒரு தகப்பனின் அன்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு அப்பாவாயிட்டா ஒரு தகப்பன் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன பொறுத்தவரை அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதே போல ஒரு தாய் தான் குழந்தைக்கு அம்மாவை ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தாயா இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ஒரு உணர்வு வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பனுடைய உணர்வு தான் வேலை செய்யணும். ஏன்னா பரலோகத்துல ஆணும் பெண்ணும் யாருமா இருக்கிறாங்கன்னா ஒருவராதான் இருக்கிறாங்க. அது தகப்பன் அப்படின்ற அந்த ஒரு அன்புக்குள்ளதான் இருவருமே சேர்க்கப்படுகிறார்கள். அப்போ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முதல்ல என்ன ஒரு குணம் பெருசா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகப்பனுடைய ஒரு அன்பு. என்ன அப்படி அந்த ஒரு தகப்பனுடைய அன்பு? ஒரு தகப்பன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் தன் குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவரா, ஒரு லீடரா, ஒரு சிங்கம் போல ஒரு தோரணையோட இருப்பாங்க. அதுதான் ஒரு தகப்பன் அப்படின்ற ஒரு ரோலே அதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தன் பிள்ளைகளுக்கு, தன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தூணா இருப்பாங்க. தன் பிள்ளைகளுக்கு நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்துமே நேரிடக்கூடாது, அவங்களோட எல்லா சூழ்நிலையிலும் நான் அவங்களுக்கு சாக்ரிஃபைஸா இருந்து அவங்கள பாதுகாத்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அநேக நேரங்கள்ல சாக்ரிஃபைஸ் தான் அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்.
சரி என் பிள்ளைங்க, என் குடும்பம், என் மனைவி, என் குழந்தை எல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் இந்த விஷயத்த நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அநேகமானதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இது ஆணு மட்டும் இல்ல, பெண்ணுமே கூட. ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் தகப்பன் ரோல்ல இல்ல அப்படின்னு சொன்னா தேவன் அந்த ரோல் யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருப்பார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேக பெண்கள் எவ்வளவுதான் கஷ்டம், வேதனை, வருத்தம், போராட்டங்கள் இருந்தாலும் தன் குடும்பத்தை யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற பெண்ணுக்கு தான் அந்த தகப்பனுடைய குணம் இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவணைச்சு கொண்டு போகணும். என் குடும்பத்தை நான் எங்கேயும் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன். விட்டு கொடுக்காம அதுக்காக என்னால எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடுவாங்க. அப்படி போராடுற நிறைய பெண்களுடைய குடும்பங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வெளியில பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா தெரியும். பாரு எப்படி உறவுகள் யாரும் விலகி போகாம எப்படி ஒரு கூட்டு குடும்பமா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. அப்படி அந்த கூட்டு குடும்பமா இருக்கிற அந்த குடும்பங்கள்ல யாரோ ஒருத்தர் ஒரு தகப்பன் இதயம் கொண்டவர்களா இருப்பாங்க. அப்படி தகப்பன் இதயம் கொண்டவர்களா இருந்தா மட்டும்தான் அவங்க எல்லாரையும் என்ன செய்வாங்கன்னா அரவணைச்சு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு திசையில போவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு திசையில போவாங்க. யார் எந்த திசையில போனாலும் இவங்க சகிச்சுப்பாங்க, எல்லா திசையுமே சகிச்சுட்டு அவங்கள ஒரு பாதையில கொண்டு போகணும், ஒரு நேர்கோட்டுல கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு நேர்கோட்டுக்குள்ள அப்படி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி கொண்டு போகிற குடும்பங்கள் தான் சிதறாம உடையாம இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஆயிட்டேன், ஒரு குழந்தைக்கு நான் தாய் ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு மனப்பாங்குல தான் அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என் தகப்பனுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னா பாக்குறதே இல்லை. ஏன்னா ஒரு தகப்பனுடைய இதயம் இருக்கிறவங்க எல்லா சூழ்நிலையும் எங்கேயும் யாரும் விட்டுடக்கூடாது. சரி ஓகே, அவங்க அப்படி போனா என்ன, நம்ம அனுசரிச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகலாம், சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபேமிலியில எங்கேயும் யார்கிட்டயுமே இந்த ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலின்னு விட்டு கொடுக்காம இழுத்துட்டு போவாங்க. அப்படி இழுத்துட்டு போகும்போது அநேகமான நஷ்டம் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா அந்த தகப்பன் இதையும் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் நிறைய இழப்புகளா இருக்கும். ஆனா அந்த இழப்புகளை அவங்க பெருசு எண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த இழப்பு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இத்தனை உறவு என் கூட இருக்குல்ல, இத்தனை உறவை நான் கட்டி காத்து கொண்டு போயிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகள் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுகிற சந்தோஷம் எப்படி இருக்குன்னா அவ்வளவா இருக்கும். நம்ம குடும்பத்திலேயே எடுத்துட்டு பார்க்கலாமே, நம்ம சூழ்நிலைக்கு எவ்வளவு இதுவா இருக்கும்ல. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு கூட்டு குடும்பங்களா இருக்குது, அநேக குடும்பங்கள் கூட்டு குடும்பமாவே இருக்கிறது இல்ல. சரி எதுக்கு நாங்க இண்டிவிஜுவலா லைஃப் வாழணும், நான் இண்டிவிஜுவலா தான் இருக்கணும், என்னால அனுசரிச்சு போக முடியாது அப்படின்னு. ஆனா அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இல்ல இந்த நல்லது கட்டத்துக்கெல்லாம் மாச்சு வாங்க, இந்த விஷயத்துக்காச்சும் நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கலாம், நம்ம எல்லாருமே தனித்தனியா தானே இருக்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்யலாம் இந்த நல்லதுக்குள்ள ஒண்ணு சேரலாம், இல்ல அட்லீஸ்ட் இந்த கெட்டதுக்காச்சும் என்ன செய்யலாம் ஒண்ணு சேரலாம். அன்னைக்கு அந்த ஒண்ணு சேர்ந்து இருக்கிற நாள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்புறம் மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஏதோ ஒரு நாள் அமையாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கேட்கிற மாதிரி அந்த நாட்கள் அமையும். அதுதான் உறவு. தேவனும் அப்படிப்பட்டவரா தான் இருக்கிறார். நம்ம ஆளுக்காளுக்கு ஒவ்வொரு திசையில பிச்சுக்கிட்டு போனாலும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இது எல்லாம் என் பிள்ளைங்க, இது எல்லாம் என் பிள்ளைங்க, ஐயோ இந்த பக்கம் போகுதே, இது இந்த பக்கம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து இழுத்து புடிச்சு வைக்க பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம், நான் இண்டிவிஜுவலா தான் இருப்பேன், நான் இண்டிவிஜுவலா தான். அதுதான் அந்த அழகா சொல்லுவாங்கல்ல அந்த மெய்ப்பன் கதையில 99 ஆடு இருக்கும், ஒரு ஆட்டுக்காண்டி தேவன் என்ன செய்வாரு போவாரு, அந்த ஒரு ஆட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வருவாரு. அதுதாங்க தகப்பனோட இதயம். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நம்ம குடும்பத்துல என் குடும்பத்துக்காக நான் இவ்வளவு செஞ்சேன், ஆனா என் குடும்பம் என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க ஒரே ஒண்ணு மட்டும் நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு தந்தையினுடைய இதயத்தை தந்திருக்கிறார், அந்த குணத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா தகப்பனுடைய அந்த இருதயம் இருக்கிற மனுஷர்கள் எல்லாருமே இழந்தா மாதிரி தெரியும், ஆனா அவங்க அவ்வளவு ஆசீர்வாதமானவங்களா இருப்பாங்க. தேவன் ஏதோ ஒரு விதத்துல அவங்கள ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார், அவங்கள விட்டு கொடுக்கவே அவர் மாட்டவே மாட்டார். நம்ம ஒரு பைபிள் எக்ஸாம்ஸ்லயே பார்க்கலாம். ஆபிரகாம் தேவன் ஆபிரகாம் கிட்ட எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பைபிள அவரை பத்தி அநேகமா பேசிட்டே இருக்கலாம். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பன் இதயம் இருக்குது.
ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல தகப்பன் இதயம் இருந்தனால தான் தன் தகப்பனையும் தன் சகோதரன் பிள்ளையும் விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் நீ நான் தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது என்ன செய்வாருன்னா கூட சேர்த்து எல்லாரும் இழுத்துட்டு வருவார், எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றாரு. நான் மட்டும் சந்தோஷமா வாழ்ந்தா போதாது ஆண்டவரே, என் கூட இருக்க என் தகப்பனையும் என் சகோதரனையும் என் சகோதரன் பிள்ளைகளையும் நான் என்ன செய்யறேன், கூடவே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் பாப்பாரு, நம்ம என்ன சொல்றோம், இவனை ஆசீர்வதிச்சு இவனை பழகி பெருக வச்சு இவன் ஆசீர்வாதமா வைக்கலான்னு பார்த்தா இவன் என்ன செய்யறான், கூடல 4-5 கூட்டிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் தேவன் பொறுமையா இருந்து அவர் குணத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறார். அவர் குணத்தை அவர் நேசிக்கிறதுனாலதான் அவர் மிஸ்டேக் பண்ணும் போதெல்லாம் சரி ஏதோ ஒரு பயத்துல மிஸ்டேக் பண்ணிட்டான், ஆனா அவன் குணம் எப்படிப்பட்ட குணமா இருக்கு, ஒரு தகப்பனி இதயமா இருக்குது. என் குணம் போலயும் அவன் குணமும் இருக்குதுன்னு பாக்குறேன். அவரோட குணம் போலயும் அவரோட குணம் இருந்ததுனாலதான் ஆபிரகாம் அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் மனைவியை கூட அவர் எடுத்துட்டு போகும்போது தங்கச்சின்னு சொல்லி சொன்ன நேரத்துல கூட சரி அவனுக்காக நான் போய் பேசுறேன், அவனை நான் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா லோத்து லோத்தும் ஆபிரகாமுடைய ஊழியக்காரங்க 2 பேரும் ஆடு மேய்க்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப ஆபிரகாம் அழகா வந்து லோத்து கிட்ட கேட்பாரு, லோத்து நீ என்ன செய், உனக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த நீ எடுத்துக்க, அதுக்கு ஆப்போசிட்டான இடத்த நான் என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லோத்து என்ன செய்வாருன்னா பார்த்தா அந்த யோர்தான் நதிக்கரை ஓரத்துல பாத்தீங்கன்னா நல்ல பசல் நல்ல பில்லு முளைஞ்சு அது பார்க்க அந்த இடமே எப்படி இருக்குன்னு அவ்வளோ செழிப்பா இருக்கு. ஆனா நான் தான் பாக்குறேன் அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பேராசை இருக்குதுனால சரி ஓகே அண்ணன் நம்மளுக்கு சொல்லிட்டான், அண்ணன் நான் பாதி நீ எடுத்துக்கிறேன், நீங்க அப்படி பாதி இருந்துக்கன்னு கூட அவனுக்கு என்ன வரலன்னா சொல்ல வரல. அப்போ என்ன செய்யறேன்னா நான் அந்த சமபூமியை நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மனப்பூர்வமா கொடுக்கிறாரு. அதுதான் தகப்பனுடைய இருதயம். நீ சரி ஓகே நீ அந்த பக்கம் எடுத்துக்கிறியா, உனக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பக்கம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது பார்த்தா அவ்வளோ வறட்சியான இடமா இருக்கு அவனோடது. ஆனா தேவன் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு நான் கேடகமா இருக்கிறேன், இந்த சமபூமி எங்க ஒன்னா நீ சுற்றி திரி, நீ கால் மதற்கு எல்லா தேசத்தையும் நான் உனக்கு என்ன செய்யறேன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு கொடுக்கப்படுறது அது கொஞ்சம் பகுதி தான். ஆனா இவன் விட்டு கொடுத்ததுனால ஒரு தகப்பன் இதயமா இருந்ததுனால தேவன் அவன் கால் மதிக்கும் தேசமெல்லாம் அவருக்கு சொந்தமா கொடுத்தார். இன்னைக்கு நம்ம உறவுகளை கட்டி காக்கும் போது நம்ம அநேகமா இழந்த மாதிரி தெரியும், அநேகத்தை நான் இழந்துட்டேன்னு, அதனால நான் இவ்வளவு கடன் ஆயிட்டேன்னு, அதனால நான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்ப நீங்க இழந்த மாதிரி தெரியும், ஏன்னா உங்களுடைய இருதயம் ஒரு தகப்பனின் இருதயமா இருக்கிறதுனால உங்கள் குடும்பங்களுக்காக நீங்க அநேகத்தை இழந்திருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு அதை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ரெட்டிப்பானதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்க குடும்பங்களுக்காக நீங்க இழந்தது எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பா கொடுக்க போற. அதுதான்